யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி. இன்றைக்கி லக்ஷ்மியை பார்த்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லக்ஷ்மி மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் லக்ஷ்மி சில பேர் கேட்குறாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களே, அவங்க வீக்காக இருக்காங்களா? அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. லக்ஷ்மி வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, அவங்களோட 2 வயசு குழந்தையும் பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அவங்க செய்கிற ஒரே விஷயம் என்னென்னா, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, நல்ல வாக்கிங் போகிறது, இந்த வேலைகளோடு சேர்ந்து வீக்லி த்ரைஸ் யோகாவும் பண்ணுறது. 3 நாள் கட்டாயமாக யோகா பண்ணிவிடுவாங்க. அதே சமயத்தில் சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்குவாங்க. இப்போது அவங்களுடைய இடுப்பு அளவு பாருங்கள். இந்த இடுப்பு அளவு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஆரோக்கியமாக இருக்காங்களான்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்காங்க. ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் அவங்க ப்ரெக்னென்சி யோகா பண்ணி நார்மல் டெலிவரி ஆச்சு, குழந்தை ரொம்ப அழகாக தேஜஸ் பியூட்டிஃபுல்லாக பிறந்தான். அதே மாதிரி குழந்தை பிறந்து 6 மாதத்துல எல்லாம் யோகாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது 1.5 வருஷமாக கரெக்டாக யோகா பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது ஊருக்கு போயிட்டால் கூட திருப்பி உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் இந்த உடல் எடை, அதாவது உடல் எடை கிராஜுவலாக உடம்பு குறையிறது ஒன்று இருக்கணும், தொப்பை குறையணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட வீடியோவில் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, மேம் தொப்பை குறையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்பு நல்ல உடல் எடை சீராக இருக்கணும், தொப்பை குறையணும், உடம்பு என்றைக்குமே நல்ல நம்மளுடைய உயரத்துக்கேற்ற உடல் எடை இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு, 2வது உடற்பயிற்சி. அதாவது நான் நிறைய உடற்பயிற்சி பண்ணுறேன், ஆனால் பயங்கரமாக சாப்பிட்றேன், ஏன்னா நான் தான் எக்ஸசைஸ் பண்ணுறேனே அதனால் நான் சாப்பிட்றேன்னா உங்கள் உடம்பு குறையாது. உங்களோட வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுமே தவிர உங்களோட உடல் குறையவே குறையாது. 2வது விஷயம் என்னென்னா, நான் உடற்பயிற்சி பண்ண மாட்டேன், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அதுவும் தப்பு. உடற்பயிற்சியும் வேணும், சரியான விகிதாச்சார ஒரு சத்துள்ள உணவும் வேணும். இது 2ம் இருந்தால் தான் நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது தொப்பை பகுதி, சில பேர் பார்த்திங்கன்னா கைகள் காலில் நல்லா இருக்கும், தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும், இடுப்பு மட்டும் பெருசாக இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்கிறது வாங்க குயிக்காக பார்க்கலாம். ஆனால் இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா உங்களுடைய தொப்பை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு யோகா கிளாஸில் நீங்கள் கரெக்டாக என்ரோல் பண்ணி அந்த தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இப்போ இவங்க பண்ணக்கூடிய ஆசனங்கள்லாம் பண்ணி காமிக்கிற ஆசனங்கள்லாம் தொப்பை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வார்மப் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய வார்மப் இருக்குது, நிறைய பிராணாயாமங்கள் இருக்குது. ஸோ முழுமையான ஒரு பயிற்சிங்கிறது நீங்கள் ஒரு கிளாஸில் என்ரோல் பண்ணி ஒரு 90 நாள் தொடர்ந்து பண்ணால் தான் அதனுடைய பயிற்சி முழுமையாக தெரியும், ரிசல்ட்டு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், வியாதி வராது. ஆனால் உடம்பு கிராஜுவலாக குறையணும் அப்படின்னா தொடர்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க ஆசனத்துக்கு பார்க்கலாம். உடல் எடை குறையிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, வயிற்று பகுதியை நீங்கள் கோர் மசில்ஸை டைட்டன் பண்ணணும். அது வயிறு குறைய ஆரம்பிச்சதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 கைகளையும் உடம்போடு சேர்த்து வச்சுக்கோங்க, காலை சேர்த்து வச்சுக்கோங்க, ரைட் லெக்கை மெதுவாக தூக்கி இறக்குங்க. எவ்வளோ தூரம் உங்களால் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்குங்க. இவங்க 90 டிகிரிஸ் கரெக்டாக தூக்குறாங்க, பட் அவ்வளோ தூரம் இல்லாமல் அது சப்போஸ் 75 டிகிரிஸ் தான் உங்களால் தூக்க முடியாது, இன்னும் கீழே வாமா, அவ்வளோ தூரம் தான் உங்களால் தூக்க முடியுதுன்னா தூக்கலாம். ஆனால் முட்டியை மட்டும் மடக்காதீங்க. முட்டி மடக்குமா? சில பேர் முட்டியை மடக்கி இப்படி தூக்குவாங்க, இந்த மாதிரி தூக்கக்கூடாது. முட்டி எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஸ்லோவாக டவுன், அவ்வளோதான். அதே மாதிரி லெஃப்ட்டு அவ்வளோ தூரம் தூக்கலாம், அவ்வளோ தூரம் தூக்கிட்டு இறக்கலாம். பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா 75 மட்டும் 10 டைம்ஸ் பண்ண போகிறாங்க. பாருங்கள், கீழே இறக்கிடுமா. இப்போ ரைட்டு லெஃப்ட்டு மாற்றி மாற்றி 5 டைம்ஸ் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. 1 2 3 4 5, லெஃப்ட் 6 7 8 9 10, அவ்வளோதான். அடுத்தது என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட்டு நீங்கள் 75 டிகிரி தூக்குனா போதும், இல்லை 60 to 45 டிகிரி தூக்குனா கூட போகிறோம். உங்களால் எவ்வளோ தூக்க முடியுதோ அவ்வளோ தூக்குங்க. ஆனால் தரையில் கால் படக்கூடாது, தரையில் கால் படாமல் பண்ணணும். எங்கே பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10, அவ்வளோதான். இப்போது ஈஸியாக இவங்க தூக்கிட்டாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமாக இவங்க யோகா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஈஸியாக தூக்குனாங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் மேடம், எங்கள் வயிறு எல்லாம் குறையணும், தொப்பை குறையணும், அதுக்கு எங்களால் இதை தூக்க முடியலைன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு வழி சொல்லித்தரேன். 2 கைகளையும் உங்களுடைய பட்டெக்ஸ்க்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கோங்க, உங்கள் இடுப்பு பகுதிக்கு கீழே வச்சுக்கோங்க. இது கை உள்ளங்கை தரையை பார்த்து இருக்கணும்.
இன்னும் கொஞ்சம் கை உடம்போடு ஒட்டி இருக்கணும். எல்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நல்லா தொடக்கிட்ட கொண்டு வந்துருங்க கையை. அப்படி கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட இடுப்புக்கும் உங்களோட தொடை பகுதிக்கும் உங்களுடைய பட்டக்ஸுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்போது ஈஸியாக ரெண்டு காலையும் தூக்கி நீங்கள் 1 2 3 4 இப்படி காலை மாற்றி மாற்றி பண்ண முடியும். இப்போ 2 காலையும் 75 டிகிரிஸ்க்கு தூக்கிக்கோங்க. இப்போது 1 2 தனித்தனியாக மாற்றி மாற்றி பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். அவ்வளோதான். பொறுமையாக கீழே இறக்கிட்டு கைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்கன்னா 2 கைகளையும் உங்களுடைய பின்னாடி நல்ல பட்டக்ஸ்க்கு பின்னாடி வச்சுக்கிட்டு மெதுவாக உங்களோட கால்களை தூக்கி இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 2 கைகளையும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. 2 கால்களையும் மடக்கி எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் கால்களை உங்களால் 90 டிகிரிஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாராலையும் தூக்க முடியாது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. காலை மடிச்சுட்டு காலை என்ன பண்ணுங்கன்னா இப்படி மடித்து வச்சுக்கோங்க. 2 காலையும் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். வயிற்றுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் 2 எல் ஷேப்பில் இருக்குது. இந்த காலை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அந்த காலை ஃபோல்டு பண்ணணும். பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் காலை இப்படி கீழே வச்சுட்டு இப்படி வச்சிடலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இது மாதிரி முதல் வாரம் பண்ணிவிட்டு 2வது வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 + 8. இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. வைங்க. 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. வெரி குட். அப்படியே காலை 2 கீழே வச்சுட்டு இந்த தை மசில்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த தை மசில்ஸும் இந்த கோரும் தான் ரொம்ப டைட் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதை கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணுறதுக்கு இந்த தைஸை வந்து இப்படியே ஆட்டுங்க. இப்படியே பண்ணும்போது என்ன ஆகும்னா எந்த இடத்துல ஸ்ட்ரெயின் வருதோ அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் ஆகி அது வந்து சரியாயிடும். ஓகேங்களா? இப்போ இப்படி பண்ணுங்கள். அடுத்தது 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட்டை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த மூமெண்ட்டில் உங்களோட வயிறு தொப்பை நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுங்கள். காலை எப்படி 2 கால்களையும் அகலமாக வச்சு உள்ளங்கை மேலே இருக்கிற மாதிரி இருந்து உடம்பை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸு உங்களுக்கு வேணும்னா, இல்லைனா அட்லீஸ்ட் மினிமம் 1 மினிட்டாவது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது பண்ணணும். அப்போ தான் ஒரு மாதிரி மூச்சு இறைக்கிறது, உங்களுக்கு பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, ஒரு ஆசனாக்கும் நடுவில் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது பண்ணும்போது பூரணமாக சரியாக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மட்டும் பண்ணிகிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்தடுத்தது வந்து தப்பாக பண்ணுவீங்க, இல்லைன்னா சரியாக பண்ண மாட்டீங்க. அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. கைகளை நேராக வச்சுக்கோங்க, உள்ளங்கையோடு வச்சுக்கோங்க, 2 காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அட்வான்ஸாக பண்ணி காமிக்கிறேன், அடுத்தது பேசிக் பண்ணி காமிக்கிறேன். அட்வான்ஸாக பண்ணுறது எப்படின்னா 2 கால்களையும் 75 டிகிரிஸ்க்கு தூக்கணும். தூக்கிட்டு அப்படியே இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், மெதுவாக 2 காலையும் கீழே எடுத்துகிட்டு வந்து தரையை தொடாமல் திருப்பி போகணும். 1 அப் 2 அப் 3 அப் 4 அப் 5 அப் டவுன். ரிலாக்ஸ். அவ்வளோதான். இது கஷ்டம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணவே இல்லைன்னா 2 காலையும் தூக்கி இறக்கிறது அப்படிங்கிறது, தரையை தொடாமல் இறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் இப்போ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்.